வணக்கம். ஜீரோ த கைட் வெப் வெர்ஷனில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதோட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமோடிட்டியில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டியில் எல்லா கான்ட்ராக்ட்டுமே ஆல்மோஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் சேமாகவே இருக்கும் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில். ஆனால் கமோடிட்டிஸில் ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் எக்ஸ்பைரி டேட்டு, கட் ஆஃப் டைமு, செட்டில்மெண்ட் ரூல்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஜீரோ த கைட்டு வெப் வெர்ஷனில் MCX இன்ஃபோ விஜெட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் brokerage free ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்து வந்துட்டு இருக்கோம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஏதாவது சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதில் இருக்க நம்பருக்கு கூப்பிடலாம். புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க ஏதோ ஒரு வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் ஜீரோதாவுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கோ எங்களுக்கோ ஃபோன் பண்ணி ஜீரோதாவுடைய டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரி, இந்த MCX இன்ஃபோ விஜெட்டில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, குரூட் ஆயிலுக்கு உண்டான அந்த வித்தியாசத்தை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்பைரி டே, செட்டில்மெண்ட் ரூலு, இது எல்லாமே இந்த MCX விஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்து. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டோடைய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, முதல்ல கோல்டு ஃபியூச்சருக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் கான்ட்ராக்ட் வரும். அது எக்ஸ்பைரி வரும்பொழுது டெண்டர் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் டெலிவரி அந்த ரிஸ்க் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ரிஸ்க்கும் இருக்கும். ஆனால் ஜீரோதாவில் டெண்டர் பீரியடு தொடங்குறதுக்கு முன்னாடியே கோல்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கோல்டு ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் மாதிரி இல்லை, கோல்டு ஆப்ஷன்ஸுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பைரி ரூல்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதே கோல்டு ஆப்ஷன்ஸில் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் மாதிரி இல்லை. கோல்டு ஆப்ஷன்ஸ் மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஆனால் எக்ஸ்பைரி ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூச்சர் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ஆகணும்னா அதோடைய ஆப்ஷன் ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆயிரும். ஆனால் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே நாளில் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஃபியூச்சருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கும் முன்னாடி 7 நாளுக்கு முன்னாடியே கோல்டு ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகிடும். இல்லைன்னா மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டேல அது எக்ஸ்பைரி ஆகும். ஆனால் இதே குரூட் ஆயிலுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரூலாக இருக்கும். எப்படின்னா, குரூட் ஆயிலோடைய ஆயில் ஃபியூச்சருக்கு கேஷ் செட்டில்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் கிடையாது, டெண்டர் பீரியடும் கிடையாது. எக்ஸ்பைரி வரைக்கும் பொசிஷன் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், செட்டில்மெண்ட் கேஷில் தான் நடக்கும். இது குரூட் ஆயில் ஆப்ஷனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது அண்டர்லைங் ஃபியூச்சர் எக்ஸ்பைரிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ கோல்டுக்கும் குரூட் ஆயிலுக்கும் ரூல்ஸு டோட்டலாக வேறையாக இருக்கும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா, கமோடிட்டி ரூல்ஸில் நம்ம கன்ஃபியூஷன்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி இருக்குது, டிஃப்ரெண்ட் கட் ஆஃப் டைம் இருக்குது, டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது ட்ரேடருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் ஈஸியாகிறதுக்காக தான் ஜீரோதா MCX இன்ஃபோ விஜெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஜீரோதா கைட்லேயே அதை ஓப்பன் பண்ணி அதை எப்படி செக் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைட்டை நம்ம லாகின் பண்ணிட்டோம். வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச MCX கமோடிட்டி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை கர்சரை கொண்டு இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. இதுதான் அந்த இன்ஃபோ விஜெட்டு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்பைரி. ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ்பைரிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அந்த ஃபியூச்சருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ அது கூட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த அந்த ஃபியூச்சர் எப்போ ஆப்ஷனோ ஃபியூச்சரோ எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த டேட்டு ப்ளஸ் டேஸாகவும் காட்டியிருப்பாங்க. இதனால் இத்தனை நாள் ஆக போகுது அப்படிங்கிற ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்போ ஆக போகுதுங்கிற அந்த ஐடியாவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதோடைய விஜெட்டை நம்ம செக் பண்ணுறோமோ இன்ஃபோவில், ஸோ அந்த பர்டிகுலர் கமோடிட்டி அந்த ஃபியூச்சரோ ஆப்ஷனோ, ஸோ அதோடைய லாஸ்ட் ட்ரேடிங் டேவும் இங்கே மென்ஷனாக இருக்கும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரேடிங் எது வரைக்கும் அலோ பண்ணுவாங்க, எந்த டைம் வரைக்கும் அலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். மேலே அந்த ஐ பட்டன் இருந்துச்சுன்னு அப்படின்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே February 5 ஃபியூச்சரோடைய அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எவ்வளோ மூவ் ஆகுது லைவில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் அந்த ஃபியூச்சரோடைய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்பனு, ஹை, லோ, க்ளோஸு இது எல்லாமே இங்கே காட்டிடும்.
ஸோ இப்படி அந்த ட்ரேடிங் அலோட் டில் அப்படிங்கிறதுல அந்த கட் ஆஃப் டைம் உட்பட கொடுத்ததுனால நம்ம என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு குழப்பிக்க தேவையில்லை. என்ன டேயில் எந்த டைமில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு ஈஸியாக நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ F&O டேட்டாவில் வந்து அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, லாட் சைஸ் வந்து என்ன, P&L வந்து கீழே தெரிஞ்சிடும். இது ஒரு பாயிண்ட் மேலே கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, ஏடிஎம் ஐவி, பிசிஆர், மேக்ஸிமம் பெயின், இது எல்லாமே வந்து இங்கேயே வந்து காட்டும். அண்ட் அதே போல் பாருங்கள், கரண்ட் மந்த்து அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து சிங்கிள் வியூவில் பார்த்தே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே பார்த்து கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பைரி டைம் லைன் அண்ட் பொசிஷன் ஹேண்டலிங்க்கு எக்ஸ்பைரி நெருங்கும் போது வந்து பாருங்கள், ஸ்பெக்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி டைம் லைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட் டே ஓவர் நைட் பொசிஷன் அலோடா, கான்ட்ராக்ட் இன்ட்ரடே ஒன்லி ஆகிற நாள், ஐடிஎம், சிடிஎம் ஆப்ஷன் எக்ஸ்பைரி பிஹேவ், ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைம், எக்ஸ்பைரியில் பொசிஷன்ஸ் எப்படி ஹேண்டில் ஆகும், ட்ரேடிங் ஹவர்ஸ், எக்ஸ்பைரி இன்ஃபர்மேஷனு, செட்டில்மெண்ட் மெத்தட், இது எல்லாமே இருக்கும். அதில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி நம்மளுடைய கமோடிட்டியோடைய ஃபுல் கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக இது வந்து இப்போதைக்கு ஜீரோதா கைட்டோடைய வெப் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. கூடிய விரைவில் வந்து மொபைல் ஆப்லேயும் வரலாம். அது வந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு அந்த ரூல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரிஸ்க்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ராங் எக்ஸ்பைரி டேட்டை வந்து அவாய்ட் பண்ண வாய்ப்புகள் வந்துருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.